இந்திய அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, ராணுவம் தரப்பில் எப்படி தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது, இது குறித்தான விரிவான விவரங்களை நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக வழங்கியிருந்தீங்க. இதிலிருந்து நான் கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று காலையில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இந்திய தரப்பிலிருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் அங்கே என்ன மாதிரியான தாக்குதல்களை அவங்க எதிர்கொண்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளேயே கிளர்ச்சியும் ஏற்பட்டு இருப்பதாக நமக்கு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ ஓவராலாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு? ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் தாக்குதல் தொடர்ந்தாலுமே அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய இடத்துல முதல்ல பாகிஸ்தான் இருக்கிறதா? ஸோ பாகிஸ்தானின் நிலை இதுல தற்பொழுது எப்படி இருக்கிறது? குறிப்பா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு இப்ப கூடுதலாக இருக்கக்கூடியது, இப்ப ஒரு பக்கம் இந்தியாவுடைய தாக்குதலை அவர்கள் சமாளிக்க வேண்டும். ஏன்னா இப்ப பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி என்பது மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களும் பாதுகாப்பான இடத்திற்கு, அதாவது பதுங்கு குழியில் பதுங்கியிருப்பதான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பலுசிஸ்தான் விடுதலை குழு அந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாகிஸ்தான் இரண்டு விஷயத்தை பாகிஸ்தான் கையாள வேண்டும். ஒரு பக்கம் இந்திய தாக்குதலை பாகிஸ்தான் கையாள வேண்டும். அதே வேளையில அந்த கிளர்ச்சியாளர்கள் ராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திரும்பி இருக்கிறார்கள். அந்த கிளர்ச்சியாளர்களையும் ஒரு பக்கம் ராணுவத்தினர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாட்டா நகர்ல பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் ராணுவத்துக்கு எதிராகவே ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது இந்தியா ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தான் அந்த பலுசிஸ்தான் கிளர்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் தாக்குதலை நடத்தி வரும்போது ராணுவ தளபதி அந்த இடத்துல இல்ல, புதிதாக ராணுவ தளபதியை நியமிக்கும் வரை இப்படி ஏகப்பட்ட ஒரு லுப் ஹோல் இருக்கு. ஏகப்பட்ட ஒரு லுப் ஹோல் இருக்கிற நிலையில பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இப்ப பாகிஸ்தான் இருக்கு. அவங்க ஒருவேளை இந்தியாவுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அவர்கள் முதல்ல அந்த கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் பிறகு ஏன்னா அவங்க ஒரு மற்ற பாகிஸ்தானிலிருந்து பிற நாடு தாக்குதல் நடத்தும் போது நாட்டுக்குள்ளேயே இரு கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே ராணுவ பக்கமாக அந்த கிளர்ச்சியாளர் போர் என்பது ஒரு சூழல் திரும்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தானுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் அது பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஏன்னா ஒரு இந்தியா தொடர்ச்சியாக ஒரு 5 மணி நேரம் தாக்குதல் நடத்தியதற்கே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒரு பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு பாகிஸ்தான் பிரதமரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தகுந்த பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முன்னதாக அந்த கிளர்ச்சியாளர்களை பாகிஸ்தான் சமாதானம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் ஏற்படும்.